யாரிடம் தைரியம் உள்ளது இந்த அசுரராஜன் ஹயக்ரீவனை தடுப்பதற்கு? யாரது? யாரது? என் கடமையின் பாதையில் என் துணைவியாக தங்களை வரவேற்கிறேன் தேவி. நான் சிருஷ்டியின் அனைத்து இடங்களிலும் இருப்பவள். நாராயணரின் மனதில் இருக்க இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் அருந்தாங்கினியாக மாற வந்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியும் வீணாகத்தான் போகும். உன்னால் உள்ளே வர முடியாது. இது வைகுண்டம். தீய சக்திகள் உள்ளே வர முடியாது. தூய்மை மனதுடனும் சந்தோஷமாக இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். திரும்பிச் செல்வதற்காக நான் இங்கு வரவில்லை, அடைவதற்காகவே வந்திருக்கின்றேன். அந்த லக்ஷ்மியை. இந்த அஸ்திரமானது என்னுடைய தந்தை மகரிஷி கஷ்யபர் தவத்தாலும் வரத்தாலும் உருவாக்கினார். இது என் வழிக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் அழித்துவிடும். இந்த அஸ்திரமானது என்னுடைய பழிவாங்கும் எண்ணத்துடனேயே வைகுண்டத்திற்குள் என்னோடு நுழைந்துவிடும். உங்கள் நாராயணன் இந்த உலகத்திற்கு பலவிதமான வீண் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். வைகுண்டத்திற்குள் நுழைய கட்டுப்பாடு, லக்ஷ்மியை அடையக்கூடாது என்று கட்டுப்பாடு. ஆனால் இன்று அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறப்போகின்றேன். இன்று நான் வைகுண்டத்திற்குள் நுழையவும் போகின்றேன், அதோடு லக்ஷ்மியையும் சொந்தமாக்கிக் கொள்வேன். சகோதரா, எந்திரம் மிகவும் சக்தி உள்ளதாக தெரிகிறது. நம் சக்தியையும் திறமையையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது விஜய். நாம் தான் காவலர்கள். நம் கடமையை நாம் செய்யலாம். இந்த விவாகத்தில் எந்த தடங்களும் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். ஆச்சரியப்படாதே, இது பிரகாசமில்லை, தேவி லக்ஷ்மியின் ஆற்றலாகும். மணமேடைக்கும் அவர்கள் வந்துவிட்டார்கள். அதாவது உன்னுடைய ஆசை நிறைவேறாமலே போய்விடும். இன்னும் சிறிது நேரத்தில் தேவி லக்ஷ்மி நாராயணரின் திருமணம் நடந்துவிடும்.
பிரம்மதேவரே, இந்த விவாகம் இந்த பிரபஞ்சத்தின் சிறப்பாகும். அதனால் இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து சிறப்பான மந்திரத்தை கூறுங்கள். அதன் மூலமாக பிரபஞ்சத்தில் விவாகம் மட்டுமல்ல, எல்லா சுபகாரியங்களும் மங்களகரமாகட்டும். அப்படியே ஆகட்டும். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சம், மங்களாய தனோஹரி. என் கரங்களை விடுங்கள் தாயே. தாயே, இதே கரங்களால் நான் வென்று வருவேன் என்று ஆசி வழங்கினீர்கள். அதே கரத்தால் என்னை தடுக்கிறீர்களே. முன்னேறி செல்ல விடுங்கள் தாயே. இன்று லக்ஷ்மி நாராயணனுக்கு சொந்தமாகிவிட்டால் நீங்கள் என் தாய் என்பதையும் இதே கணத்தில் நான் மறந்து விடுவேன். ஒரு விவாகம் ஒருவரை வாழ்க்கையில் இணைக்க மட்டும் செய்யாது. காரணம் அது மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் ஒரு புதிய உறவுக்கு அழைத்துச் செல்லும். இந்த உறவு அமைவதற்காகத்தான் மணமகனும் மணப்பெண்ணும் இணைகிறார்கள். காலம் முழுவதும் அவர்களை அன்பின் கயிறால் பிணைக்கப்படுகிறது. அதனால் தான் விவாகத்தை பந்தம் என்று கூறுவார்கள். அதோடு இந்த பந்தத்தை இவர்களின் ஆடைதான் ஒன்று சேர்க்கிறது. இந்த ஆடையின் நூலானது சுகத்தை ஒன்றாக இணைக்கிறது. இதில் செழிப்பு அடங்கியிருக்கும், சமநிலையை உருவாக்கித் தரும். அதனால் ஆடையை இவ்வாறு இணைப்பது சுகம், சம்ருதி மற்றும் சமநிலையை எடுத்துக்காட்டும். அதனால் இந்த இணைப்பு பிரியக்கூடாது. இது முதன்மையானது. தந்தை கொடுத்த அஸ்திரத்தோடு நான் இங்கிருந்து திரும்பிச் செல்வதற்காக வரவில்லை தாயே. லக்ஷ்மிக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை மற்றும் வைகுண்டத்தின் வாயிலையும் உடைக்க வந்திருக்கிறேன்.
நான் ஸ்ரீக்கு ஹரியாக வந்திருக்கின்றேன் தாயே. கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், என் கரத்தை விட்டு விடுங்கள். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். உங்களை நான் எதுவும் செய்துவிடக் கூடாது. என்னை போக விடுங்கள். லக்ஷ்மியிடம் என்னை போக விடுங்கள். நான் உன் தாய், அதனால் தான் தடுத்து நிறுத்துகிறேன். வைகுண்டத்தின் மேல் அஸ்திரத்தை பயன்படுத்துவது மூர்க்கத்தனமாகும் மகனே. அது என்ன மூர்க்கத்தனம்? அடுத்தவனின் தவ பலம், அதோடு அடுத்தவரின் கர்மாவால் கிடைத்திருக்கும் இந்த அஸ்திரம், இதை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இம்மாதிரியான அஸ்திரமானது தன் லட்சியத்தை அடைந்தவுடன் அது தானாகவே அழிந்துவிடும். நீ முடிவு செய் ஹயக்ரீவா, இந்த அஸ்திரத்தை வைகுண்டத்துக்கு பயன்படுத்துகிறாயா அல்லது நாராயணன் மீதா? வைகுண்டத்தை அழிக்க விரும்புகிறாயா, நாராயணனை அழிக்க விரும்புகிறாயா? மகாதேவர் விவாகத்தை நடத்தி நம்மை ஒன்று சேர்த்து விட்டார். இப்பொழுது அனைத்து உலகத்தையும் இந்த விவாகத்திற்கான, இந்த அன்பிற்கான சாட்சியாக மாற்ற வேண்டும். அக்னியை விட பவித்திரமானது எதுவும் இல்லை. இது அனைத்து அழுக்குகளையும் சாம்பலாக்கிவிடும். அதோடு மீதம் இருப்பதோ செழுமை மட்டும்தான். ஆதலால் அக்னியை சாட்சியாக வைத்து நாம் உறுதி எடுப்போம். நம்முடைய உறவில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் தலை தூக்கி நிற்கக்கூடாது. தூய்மையின் தேவி, தூய்மையான பாதத்தோடு வாருங்கள். நான் தங்களுக்கு துணை நிற்பேன். நாம் இருவரும் ஒன்றாக உறுதியெடுப்போம். 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 நான் எடுக்கப் போகும் முதல் வாக்கு, இனி என் வாழ்வின் அனைத்து கர்மங்களும், அனைத்து தர்மங்களும் தங்களோடே ஆரம்பமாகும். தங்களுடன் தான் முடிவடையும். அடுத்த வாக்கு என் சரிபாதியாக இருப்பதால் தங்கள் கௌரவமே என் கௌரவம், தங்களுடைய அவமானம் என்னுடையதாகும். மூன்றாவது வாக்கு, அது சுகமோ துக்கமோ, வெற்றியோ தோல்வியோ, வாழ்க்கை எதை தருகிறதோ அதை நாம் இருவரும் ஏற்றுக்கொள்வோம். தங்கள் கவலை என் கவலையாகும். அதோடு என்னுடைய சுகம் தங்களுடையதாகும். நான்காவது வாக்கு, என்னை நம்பி தாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்காக இந்த நான்காவது வாக்கு, இனி தங்களை பாதுகாப்பது என் கடமை மட்டுமல்ல, அது என் தர்மமாகும். அது என் தர்மமாகும். அது என் அனைத்து வாக்கையும் நீங்கள்தான் கொடுப்பீர்களா? நாம் இருவருமே இணைந்திருக்கிறோம். ஆகையால் சில வாக்குகளை நானும் கூறுகிறேன்.
வாக்களியுங்கள். என்றும் எனக்கு முன்னால் நீங்கள் நடக்க வேண்டும். என் பாதுகாப்பு கவசமாக வேண்டாம், என் தோழனாக, எனது வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அடுத்த வாக்கு. நீங்கள் எனது மரியாதையை காக்குகிறீர்கள் என்றால் நானும் உங்கள் மரியாதையை காப்பேன். உங்களது அவமானம் எனது அவமானமாகும். இது இறுதி வாக்கு, அதுவும் மிக முக்கியமான வாக்காகும். வெப்பமும் நிழலும் போல வாழ்க்கையில் சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், அன்பும் இருக்கும், வெறுப்புகளும் இருக்கும். வாக்கு தாருங்கள். யார் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நம்முடைய விவாகத்திற்கு நடுவில், நம்முடைய உறவிற்கு நடுவில் ஒருவரும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய இந்த உறவானது என்றும் வலுவாக இருக்கும், இலக்கணமாக அமையும், ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இந்த சிருஷ்டியின் ஆதாரம் லக்ஷ்மி நாராயணர். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் எடுத்த 7 வாக்குகள் இந்த சிருஷ்டியில் நடக்கும் ஒவ்வொரு விவாகத்திற்கும் ஆதாரமாக விளங்கும். ஆதாரமாக விளங்கும். ஆதாரமாக விவாகம் நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்டது. தோல்வி உலகத்தில் யார்தான் சந்திக்கவில்லை? அவர்கள் தன்னுடைய உழைப்பு என்றும் வெற்றியடைய வேண்டும் என்றுதானே நினைப்பார்கள். ஆனால் வெற்றியை தேடி ஓடி ஓடி அலைவதால் நாம் தோல்வியின் மகத்துவத்தை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அதாவது வெற்றி நம்மை உச்சிக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் தோல்வியானது நம்மை கற்றுக்கொள்ள வைக்கும். வெற்றியின் பாதையை நமக்கு எடுத்து காட்டிவிடும். நம்மிடம் இருக்கும் குறைகளை போக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். நாமும் மறந்து விடுகிறோம். வெற்றியின் இனிப்பான சுவையை அனுபவிக்க வேண்டுமெனில் தோல்வியின் கசப்புத்தன்மையையும் சுவைத்து இருக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் எண்ணத்திற்கு ஒரு புதிய திசையை, உங்கள் கண்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தரும். அதோடு உங்கள் சரித்திரத்தையும் சிறப்பாக அமைத்து தரும். நினைவிருக்கட்டும், தோல்வி முடிவல்ல, அதுவே ஆரம்பம். நம்பிக்கையோடு முன்னேறி சென்றால் வெற்றி எனும் வைகுண்டத்தை உங்களால் பார்க்க முடியும்.